ஸோ வணக்கம் பாரி, வெல்கம். வணக்கம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் அண்ட் விஜய். இந்த மற்றவங்கெல்லாம் நான் விட்டுட்டேன். நான் சிவாஜி அவர்கள் வந்து தோத்து போயிட்டாரு. கமலஹாசன், ரஜினி, மைண்ட்ல கூட வரல. ரஜினி அப்படி வந்தாரு, இப்படி போயிட்டார்ல. சரி, ஓகே, ஃபைன், ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இந்த கல்ச்சர் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் ட்ரை. பிரதர், இந்த டாபிக்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு, சரியா? அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. நாளைக்கு விஜய் சேதுபதி பிக் பாஸ்ல அதே ஸ்ட்ராட்டஜிங்க நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா நான் சொல்றேன் பாருங்க. நீங்க இதோட சயின்ஸ் பத்தி சொல்லுங்க. ஏன் இப்ப அறிவார்ந்த சமூகமா அப்படின்னு கேட்டா நம்ம அறிவார்ந்த சமூகம் தான். தற்பெருமை பேசிக்கலாம். நம்ம எவ்வளவு வந்து காமன் சென்ஸ் உள்ள பகுத்தறிவு உள்ள இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மென்டலி வெரி டெவலப்டு ஸ்டேட் நம்ம. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ஏங்க இவ்வளவு பின்தங்கிட்டோம்? கேரளால வந்து பாத்தீங்கன்னா முற்போக்கு அப்படின்வாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய கல்ச்சுரல் கன்ஃபியூஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்துருக்கோம். குடும்ப சூழ்நிலையில எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஒரு விஷயத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்காங்க. தப்புனா தப்புன்னு சொல்றோம், சரினா அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்ல. அவங்க நடிகர்களை அவங்களோட ஷோயிங் தேர் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க இடத்துல நீங்க உட்காருங்க அப்படின்னு. ஏதோ ஒரு பெரிய நடிகர் பிரேம் நசீரா, இஃப் ஐம் நாட் ரைட், அவர் வர ட்ரை பண்ணாராம். அவர் வீட்டை ஃபுல்லா கல்லு தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசியல் என்ன, லிட்ரேச்சர்னா என்ன, சினிமானா என்ன அப்படின்றத பகுத்து பார்த்துருக்காங்க. கர்நாடகால ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. பட் ஆந்திரா, நம்ம ஸ்டேட்டை பத்தி பேசுவோம். தமிழ்நாட்டுல ஏன் இந்த சாபம்? அங்கேயாவது வந்து என்டிஆர்னு ஒருத்தர் வந்தாரு. இப்போ வந்து இந்த அவர் பேருங்க பவன் கல்யாண். அவர் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு வழியா பேக்டோர் வழியா துணை முதல்வர் ஆயிருக்காரு. நம்ம எப்படி இந்த சாபத்துல விழுந்து இன்னைக்கு வரைக்கும் எழுந்திருக்கவே முடியாம இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. இதுல அடிப்படையில எப்படி பார்க்கணும்னா, தமிழர்கள் வந்து இந்த கலை சார்ந்த விஷயத்துக்கு ஒரு படி அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுத்த சமூகமாகவே இருந்திருக்கு காலங்காலமாக. அந்த கலை சார்ந்த விஷயத்துல ஒருத்தருக்கு பேரும் புகழும் வருகிறது என்றால் அவங்கள பெரிய அளவுக்கு தூக்கி முன்னிறுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து தமிழர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இது படிப்படியாக நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நாடக கலைஞராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த அரசியலோட தொடர்புடையவர்களாகவே தான் இருந்து வந்திருக்கிறார்கள். ஏன்னா நீங்க சொன்னீங்களா, ஒரு இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து தமிழ்நாட்டுல கொஞ்சம் அதிகமா இருக்கு அது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இன்ஃபேக்ட் அது வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. பொலிட்டிக்கலா அவேர்னஸ் நமக்கு இருக்குதுன்னு நம்ம அது வந்து திராவிட மாயை. அது திராவிடர்கள் சொல்ற ஒரு பொய் பிரச்சாரம். அது ஆக்சுவலா கிடையாது. பொலிட்டிக்கல் அவேர்னஸ் நமக்கு கிடையாது. மற்ற விஷயங்கள்ல நமக்கு வந்து ஆற்றல் அதிகமாக இருக்கிறது, அறிவாற்றல் அதிகமா இருக்குது, நம்ம கேப்பபிள் தான், கெப்பாசிட்டி இருந்திருக்கு. இது வந்து நீங்க காலங்காலமா எங்க பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும். நீங்க வரலாற்றுல எந்த காலத்துல எடுத்தீங்கனாலுமே தமிழர்களுடைய அந்த ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி நல்லா இருந்திருக்கு, ஒர்க்கிங் எபிலிட்டி ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நமக்கு அதிகமா ஒர்க்கிங் எபிலிட்டி நல்லா இருக்கனால மட்டும்தான் இந்தியாவில அதிகமாக அடிமைகளாக வெள்ளக்காரன் காலகட்டத்தில் எடுத்துட்டு போன இனம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழினம் தான். பாகிஸ்தான்ல எல்லாம் தமிழர் கிடப்பான். பாகிஸ்தான்ல போய் வேலை செய்யறதுக்கு பாகிஸ்தான்காரங்களே அவங்க பயன்படுத்திருக்கலாம்ல. இல்ல அட்லீஸ்ட் உத்தரப்பிரதேசத்துல இருந்தோ இல்ல ஜார்க்கண்ட்ல எங்கேயாவது அங்க இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரி, இல்ல பஞ்சாப்ல இருந்து பக்கத்துல இருந்து ஆளுகளை கொண்டு போய் அங்க வேலை வாங்கிருக்கலாம்ல. ஆனா இங்க இருந்து சவுத்துல இருந்து தமிழர்களை கொண்டு போய் பாகிஸ்தான்ல வச்சு வெள்ளக்காரன் வேலை பார்க்கணும்னு இருக்குதா? மேனுவல் லேபரும் நம்ம செம்மையா பண்ணுவோம். இன்டெலெக்சுவல் ஐடிலயும் நம்ம வந்து அதாவது இந்த தொழில் தர்மம்ங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங். அதே போல முதலாளி விசுவாசம்ங்கிறதுலயும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா ரொம்ப காலகட்டமாகவே இங்க வந்து அந்த கட்டமைப்பு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருந்தனால நம்ம ஒரு சிவிலைஸ்டு மக்களாகவே இருந்திருக்கிறோம். ஒர்க்கர்ஸா இருக்கும்போது நம்ம ரொம்ப சிவிலைஸ்டு. முதலாளி என்ன சொல்றாரோ அதை தான் கேட்பாங்க. அவருக்கு நமக்கு சம்பளம் வாங்குறோம், அதனால நம்ம நேர்மையா இருக்கணும், ஓடி போயிடக்கூடாது, அவங்க உழைச்சு கொட்டணும். இந்த மாதிரியான ஒரு இந்த மாரல் இது வந்து நம்ம கிட்ட அதிகமா இருக்கிறனால இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா தெரியும், சவுதி அரேபியா லொட்டுலூசுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுல நிறைய தமிழர்கள் தான் கிடக்குறாங்க. அங்கேயும் போய் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தப்பிச்சு ஓடி வர்றது கூட வழி இல்லாம தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த ஒரு உளவியல் என்பது தமிழர்கள்ட்ட இருக்கு. ஒரு விசுவாச உளவியல்னு சொல்றதா என்னன்னு தெரியல, அப்படிதான் சொல்ல முடியும். அது இருக்கு. இந்த உளவியல்னால நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சினிமாக்காரங்க நமக்கு ஏதோ ஒண்ணு பெருசா செய்யறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? அதாவது அவங்க படம் நடிக்கிறாங்க, இந்த படத்துல நடிக்கிறது ஒரு மாயை, இது நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. ஆனா அது வந்து அவங்க மனசளவுல அவங்க ஏத்துக்கல. இல்ல, சில தற்கொலை பசங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, யாருக்கு வேண்டாலும் அரசியலுக்கு வர்றதுக்கான உரிமையை வந்து அந்த ஜனநாயக நாடு கொடுத்துருங்க. அதை தான் நானும் சொல்றேன். ஏன்டா நடிகர்களே வந்துட்டு இருக்காங்க, நம்ம இந்த கூத்தாடின்னு விஜய் சொன்னார்ல, சிறுமைப்படுத்தல, ஏன் திருப்பி திரும்ப இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது? என்னத்தை பாக்குறான் அவன்? அதான் கேக்குறேன். அதான் திரையில பார்ப்பது, அதுல நடிப்பது, அது நடிப்புங்கிறதே அவனுக்கு தெரியலைங்க. புரியுதுங்களா சொல்றது? இப்ப நான் கேக்குறேன், அஜித் வந்து நல்ல பைக் ஓட்டுவார்ல. ஆனா அஜித்தை விட நான் அடிச்சு சொல்றேன், இந்தியாவில லட்சக்கணக்கான பைக்கர்ஸ் நல்லாவே பைக் ஓட்டுவாங்க. ஆமா, அஜித்தை விடவே நான் சொல்றேன். ஆனா இவனுக்கு அஜித் தான் தெரியும். ஏன்? இஸ் a car mechanic, bike racer. ஏன்
ஏன்னா நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, அஜித்தே கடவுளே நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மண்டையில ஏத்தி வச்சுக்கிற. அப்ப அது ஏத்தி வச்சுக்கிட்டு மத்தவங்க யாருமே வந்து அவருக்கு ஈக்குவலா எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு ஒரு 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 தப்பான ஒரு உளவியல நின்னுக்கிற. ஏன்னா உனக்கு அஜித்தை தான் தெரியுது. ஆனா அது ரியாலிட்டி அப்படி கிடையாது. நான் இப்படியே எடுத்துக்கிறேனே, விஜயை விட, அஜித்தை விட, இல்ல இங்க இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸை விட நார்த் இந்தியால எத்தனையோ ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் வந்து அதிகமா சம்பளம் வாங்குறாங்களா இல்லையா? வாங்குறாங்க. விஜயை விடவே அதிகமா. அவர் சொல்றாரு இந்த உச்சத்தை தொட்டு விட்டேன்னு. உச்சத்தை உங்களை விட அங்க இன்னும் வாங்குறவங்க இருக்கிறாங்க. எஸ்ஆர்கே எல்லாம் இன்னும் கிங்கு. இன்னும் அதிகமா சம்பளம் வாங்குறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அது இங்க இருக்கவங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் தான் உச்சபட்ச நடிகர். அவரு அதனால சரி உச்சபட்ச நடிகர் தானே. இப்போ ஒருத்தன் உச்சபட்ச யூடியூபர்னு ஒருத்தன் வந்துட்டு நாளைக்கு அவன் அரசியலுக்கு வந்தா அவன் எல்லாம் இதாயிருவானா? அதான் வந்துட்டானே, தப்பிச்சுக்கிட்டே இருக்கான், மாறு வேஷத்துல வேற ஓடுறான். வந்தாச்சா ஜப்பான்ல இருந்து? எனக்கு தெரியல. உன்னால மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதையா போயிருச்சு. ரைட். அப்ப இந்த உச்சபட்சம் அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து ஒரு ஹைப் ஏத்திக்கிறாங்கல்ல. நான் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் விட்டுருங்க. நான் சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன். இவர்கள் நடிக்கிறாங்களா இல்லையா? நடிக்கிறாங்க. டூப்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையா? போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னத்தை இவங்க வந்து சாதனையாளர்கள் எனக்கு புரியல. என்ன அவங்களோட நடிப்பு துறையிலுமே அவங்களே எல்லாத்தையும் நடிக்கிறது கிடையாது. அங்க சிஜி எஃபெக்ட் இருக்குது. ஆனா எம்ஜிஆர் அப்படி சொல்ல முடியாதுல்ல, அதனாலதான் மக்கள் ஏமாந்துட்டாங்க. எம்ஜிஆரும் அப்புறம் என்னங்க, அப்புறம் எல்லாருமே நடிகர்கள் தான். நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப எம்ஜிஆர் சுருள் கத்தி சுத்தினா ஒரிஜினல் சுருள் கத்தி அது மொன்ன. அவர் ஒரு நாள் காரில் சென்று கொண்டிருந்த போது திருடர்கள் வந்தனர், உடனே வந்து ஒரு கொம்போட வெளில இறங்கினாரு. இது நமக்கு கதைகளாக வருவது, நடந்ததா இல்லையா கூட நமக்கு தெரியாது. அதுவும் அப்போ இருக்கிற விஷயத்துக்கு சோசியல் மீடியால இருக்குன்னா நிறைய பேர் அந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க. நம்ம எங்க அப்பா எல்லாமே எம்ஜிஆர் ஃபேன் தானே. அவங்களாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மேடையில அவர் ஒருத்தர் இருந்தாராம், ஒரு மல்யுத்த வீரர் வந்தாராம், வந்துட்டு அவர் வந்து இவரோட மல்யுத்தம் பண்ணணும்னு சொன்னாராம். இதெல்லாம் அந்த வீடியோலயும் இருக்கு. வந்த உடனே அந்த மல்யுத்த வீரரோட இவர் மல்யுத்தம் பண்ணி அவரையே இவர் வீழ்த்துறாரு எங்க மேடையில. இப்ப நான் ஒரே ஒன்று கேட்கிறேன், அந்த மல்யுத்த வீரருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து இப்படி வந்து நடிச்சுட்டு போன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சா விஷயம்? அது அன்பே வா படம். அது புரியுதா? நடிச்சுட்டு போயிருந்தா முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த ஆனா நீங்க மக்கள் நம்புனாங்களா இல்லையா? அப்ப இவர் வந்து எம்ஜிஆர் வந்து பயங்கரமான அவரு உடல் வலு, இன்ஃபேக்ட் வந்து உடல் வலுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இன்னொரு மேட்டர் இருக்கு, அதான் நான் சொல்ல வந்தேன். எவ்வளவுதான் உடல் வலு கொடுக்கும் தன்மை, இருங்க அதை வரேன். அவங்க கொடுக்குற தன்மை எல்லாத்துக்குமே நான் வரேன். எந்த ஒரு ஹீரோவும் நம்ம வாங்குற சம்பளத்தை இவ்வளவு சம்பளத்தை வந்து கொடுத்துருவோம் அப்படிலாம் யாரும் அப்படிலாம் யோசிக்க. சரி, அவங்க கிட்ட நீங்க போய் உதவின்னு கேட்கறவங்க ஒரு சிலர்ட்ட செய்வாங்க, எல்லார்ட்டையும் செய்ய முடியாது. நீங்க எல்லார்ட்டையும் செய்யறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு பவுன்சர்ஸ்? ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில எத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க தெரியுமா? குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. குழந்தையெல்லாம் தூக்கிட்டு நீங்க வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் தலையை காட்டிட்டு போங்களேன். கேஷுவரி நாட் டிரைவுக்கு எத்தனை பேர் வராங்க? தலையை காட்டிட்டு போயிருங்களேன். உங்களை மதிச்சு வராங்கல்ல வீடு வரைக்கும். பண்ண முடியுமா இதெல்லாம்? அப்போ இது ஒரு செட்டப்புங்கிறது உங்களுக்கு ஏன் மக்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. அது யாராலையும் செய்ய முடியாதுங்க. எல்லாம் வந்து கேட்கறவங்க, இப்ப உங்ககிட்ட வந்து 4 பேர் உதவி கேட்கறாங்க. உங்களால செய்ய முடிஞ்சது தானே செய்ய முடியும். உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். நாளைக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டு ஒரு காசை சேர்த்தே வச்சுருப்பீங்க. காசு உங்ககிட்ட இருக்கலாம், சேர்த்து வச்சுட்டு இருப்பீங்க, ஒரு பிளான் இருப்பீங்க. அப்ப வந்து ஒருத்தர் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்கறாரு. ஒரு ஜென்யூனான ரீசனே வச்சுக்கோமே, செய்யறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருப்பான்? மனசு வராதுல நிறைய. ஒரு சிலர் செய்யலாம், அது சிச்சுவேஷன் அமையணும். செய்யவே மாட்டான், யாருக்குமே ஒரு கடுகளவும் கூட உதவி செய்ய மாட்டான்னு நான் சொல்லல. செய்யறாங்க, ஆனா எல்லாத்தையும் கொடுத்துருவாருங்க, எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க, அவெல்லாம் பண்ணிடுவாருங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எங்க ஒரு சம்பளம் வாங்காம அவர் நடிச்சிருவாரான்னு கேளுங்க ஒரு வார்த்தை. ஒரு நல்ல இயக்குனர் ஒரு சம்பளம் வாங்காம நடிக்க சொல்லிடுங்களேன். நடிச்சதுக்கு அப்புறம் வர வருமானத்தை அவர் ஃபுல்லா எடுத்துக்க சொல்லுங்களேன். சம்பளம் வாங்காம நடிச்சதுக்கு அப்புறம் வர வருமானத்தை எடுத்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்க முடியுமா? அவங்க அதுக்கு ஒத்துக்குவாங்களா? பொய் கணக்கு தான் காட்டியிருக்காங்க. இவ்வளவு சிம்பிளா சொல்லணும்னா, டாக்ஸேஷனை பிரச்சனையாகி ப்ராப்ளம் ஆகி கட்டாம குறைச்சு கட்டி அது கேஸ் ஆகி அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப நீங்க டாக்ஸ் கட்டாதனால பாதிப்பு உள்ளாறது ஒரு சாமானிய மனிதன் தானே அவன். நீங்க டாக்ஸ் கட்டலைங்கும் போது அது அரசாங்கத்துக்கு வருமான குறைவு. அரசாங்கத்துக்கு வருமானம் குறைவா இருக்கும்போது அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய செலவுல யாரோ ஒருத்தருக்கு பாதிப்பாகும். கரெக்டா இல்லையா? அப்ப ஏன் அதை செஞ்சீங்க? இது எப்படி நேர்மையா இருக்க முடியும்? அப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களை அது ஒரு காட்சிப்படுத்திக்கிறது. சில நடிகர்கள்லாம் இருப்பாங்க, 4 பக்கம் கேமரா சுத்திக்கிட்டே தான் இறங்குவாங்க போவாங்க. ஒரு கரெக்டா ஒருத்தவங்க ஒரு அம்மா வந்து கேட்பாங்க, கரெக்டா அவர்கிட்ட காசு இருக்கும், எடுத்து கையில கொடுப்பாரு, அதுவும் கரெக்டா கேமரால கவரேஜ் ஆயிரும். இன்னொரு பையன்லாம் இந்த விஜய் டிவில எல்லாம் ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான். அவன்லாம் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே நிகழ்கால கர்ணன். அவன்லாம்
என்ன அன்னைக்கு கர்ண காலகட்டத்துல கேமரா கிடையாது, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கேமரா இருக்கு, ட்ரோன்ஸ் இருக்கு, ட்ரோன் ஷாட்லாம் போட்டு உதவி கேட்பாங்க. இவர் கேட்பாரு, ட்ரோன் ஷாட்ல எல்லாம் உதவி செய்வாரு. இதெல்லாம் வந்து உண்மைன்னு நம்பிட்டு மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறான். அப்ப நான் கேக்குறேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் எப்படி சம்பாதிப்பான், எப்படி அவன் வாழ்க்கை நடத்துவான்? அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது இங்க. உதவிகள் செய்யுங்க, ஆனா அடுத்தவன் பார்க்கணுங்கிற மாதிரி செய்யறது அதை விட ஒரு கேவலம்.